உரிமைகளை வழங்குவதற்கு எந்த சமரசமும் தேவையில்லை. சுதந்திரம் வழங்க அரசியல் ஒப்பந்தம் தேவையில்லை. அடக்குமுறையை அகற்ற எந்த ஆய்வும் தேவையில்லை. இவை அனைத்திற்கும் தேவை சட்டம். அந்த தேவையை உணர்ந்த ஒரு சாமானியனின் பயணம். எத்தனையோ அடையாளங்கள் கொண்ட இந்த சேலம் மாவட்டத்திற்கு 1984ஆம் ஆண்டிலிருந்து புதியதோர் அடையாளத்தை அளிக்க, அதுவும் சாமானியர்களின் சமநிலைக்கு வழிவகுக்கும் சட்டம் எனும் ஆயுதம் ஏந்தி கடைநிலை தமிழரும் போராட வழிவகுத்து பல்லாயிரம் சட்ட மேதைகளை உருவாக்கும் பணியில் உருவாக்கப்பட்ட முதல் தனியார் சட்டக்கல்லூரி சென்ட்ரல் லா காலேஜ் சேலம். 50 ஆண்டுகளுக்கு முன்னரே இப்படி ஒரு படைப்பை சிந்தித்ததோடு மட்டுமின்றி பல தடைகளை கடந்து சட்டத்தின் மூலமே பல விடைகளை அடைந்தவர் தமிழக சட்டக்கல்வியின் புரட்சி நாயகன், பல்லாயிரம் சட்ட வல்லுநர்களின் ஆசான், தான் சார்ந்த அனைவருக்குமான நல்வழி காட்டி பேராசிரியர் R.V. தனபாலன் அவர்கள். புதியதோர் அடையாளத்தை அளித்த 40 ஆண்டு காலமாய் தொடரும் இந்த சட்டக்கல்வி பணி தொடங்கிய நாள் முதல் இன்று வரை R.V. தனபாலன் அவர்களின் உடல், பொருள், மூச்சு, சிந்தனை, செயல் மற்றும் தொலைநோக்கு பார்வை ஆகியவை இங்கு ஒவ்வொரு துகளிலும் பரவி கிடக்கிறது. சரியான அடித்தளத்தோடு உயர்ந்த லட்சியத்தோடு எல்லோருக்கும் சட்டக்கல்வி வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நியாயத்தை சரியாக பெற வேண்டுமேயானால் சட்ட அறிவு என்பது பெரும்பாலானவர்களுக்கு இருந்திட வேண்டும் என்கின்ற அந்த லட்சிய பார்வையோடு சட்டக்கல்லூரியை ஆரம்பித்தவர் என்னுடைய அருமை நண்பர் பேராசிரியர் R.V. தனபால் என்பதை குறிப்பிட்டு காண்பிப்பது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். இப்படிப்பட்ட மனிதன் யார் என்ற கேள்விக்கு, He was a multi-faceted personality. He was an advocate, he was a professor, he was an academician, he was a philanthropist, and he was a thinker, always concerned with the good of the society. தக்கார் தகவலர் என்பர் அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்கிறான் வள்ளுவன். இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்த பெரியோர்கள் மறைந்த பிறகு இந்த மண்ணில் எதை விட்டு செல்கிறார்களோ அதைத்தான் எச்சம் என்று சொல்லுகிறான். அவைகள்தான் அந்த மனிதனுடைய பெருமையை, அவருடைய வாழ்க்கையினுடைய சிறப்பை, இந்த மண்ணுக்கு அவன் அளித்த வளத்தை, கொடைகளை நினைவூட்டுவதாக அமையும் என்று வள்ளுவன் அதை தெளிவுபடுத்துகிறார். அப்படிப்பட்ட பேராசிரியர் இன்று அவர்கள் மறைவுக்கு பிறகு அவர்களது இருப்பை இந்த மண்ணுக்கு சொல்லுகின்ற வகையிலே ஒரு அருமையான நிறுவனத்தை விட்டு சென்றிருப்பது ஒன்றுமே அவருடைய பெருமைக்கு மிகப்பெரிய சான்றாகும். எங்கிருந்து வந்தோம் என்பதை விட என்ன செய்ய போகிறோம் என்கிற குறிக்கோளே ஒரு மனிதனை தலைவனாய் இவ்வுலகிற்கு அடையாளம் காட்டுகிறது. ஃபவுண்டர் ப்ரொஃபஸர் R.V. தனபாலன் அவர் பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு நெசவாளர் குடும்பத்தில் பிறந்து ஒரு 10வது குழந்தையாக இருந்து குடும்பத்திலே ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட், முதல் பட்டதாரி, முதல் தலைமுறை வழக்கறிஞர். இப்படி சாமானியர்களில் ஒருவராய் பாவையம்மாள் வையாபுரி தம்பதியருக்கு பிறந்த தனபாலன் அவர்கள் சாதிக்க நினைத்த போது எதுவும் எளிதில் வசப்படவில்லை. சேலத்திலே சென்ட்ரல் லா காலேஜ் சட்ட கல்லூரி என்கிற ஒரு கல்லூரியை நிறுவினார். அந்த கல்லூரிக்கு மிக எளிதில் ஒரு அனுமதி கிடைக்கவில்லை. அதற்கான அனுமதி மாநில அரசாங்கம் வழங்க வேண்டும், பல்கலைக்கழகம் வழங்க வேண்டும், பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வழங்க வேண்டும் என்கிற நடைமுறையெல்லாம் உண்டு. ஆனால் அதற்கான அனுமதிகள் மாநில அரசாங்கத்திடமிருந்தே கிடைக்கவில்லை. அதற்காக அவர் விடவில்லை. அதற்காக ஒவ்வொரு நாளும் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளை ஏறினார். உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் சென்று அங்கே அனுமதியை பெற்று அந்த கல்லூரியை தொடங்கினார். இந்த தமிழ்நாட்டிலே தனியார் சட்டக்கல்லூரி என்று சொன்னால் சேலம் சென்ட்ரல் லா காலேஜ் ஒன்றுதான். அந்த பெருமை அவருக்குத்தான் உண்டு. தனி ஒருவராக இருந்து அந்த கல்லூரியை மிக சிறப்பான முறையிலே பாடுபட்டு அதற்காக போராடி அந்த கல்லூரியை ஆரம்பித்தார்.
சட்டப்படி போராடி இந்த கல்லூரியை உருவாக்கிய பேராசிரியர் தனபாலன் அவர்கள் தன் வாழ்நாளில் அடைந்த உயரங்களை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. Chaturvedi is an extraordinary person who dominated the Indian Institute of Public Administration for nearly 1.5 decades. During the entire period, Dhanapalan was his brain. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இன்னைக்கு மெரிட் ப்ரொமோஷன் வாங்கியிருக்காங்க, எல்லாருமே ப்ரொஃபஸராக இருக்காங்கன்னா அது காரணம் ஆர்வி தனபாலன் தான். இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்முறையா சட்டத்திற்கு இந்த ஒரு பல்கலைக்கழகம் சென்னையில அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் உருவாகுவதற்கும் அந்த பல்கலைக்கழகத்தை அமைப்பதற்காகவும் சிறப்பு அலுவலராகவும் பணியாற்றியவர். தமிழக அரசிற்கு இப்போது தமிழகத்தினுடைய முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களிடம் சட்டத்திற்கு என்று ஒரு தனி பல்கலைக்கழகம் வேண்டும் என்று சொல்லி அதை அமைப்பதற்கு மூல காரணமாக இருந்தவர். பேரறிஞர் அண்ணாவிற்கும் பேராசிரியர் தனபாலன் அவர்களுக்கும் இருந்த இணக்கம் ஒரு ஆசானுக்கும் மாணவனுக்கும் உண்டான இலக்கணம். அறிஞர் அண்ணா அவர்களது சீரிய தலைமையில் நாங்களெல்லாம் அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மதுரையில் பெரிய ஆர்ப்பாட்டங்களில் நாங்கள் மாணவர்களாக பள்ளி பருவத்திலேயே மாணவர்களாக கலந்து கொண்டோம். ப்ரொஃபஸர் எங்களது பேராசிரியர் திரு ஆர்வி தனபாலன் அவர்கள் அதை தலைமையேற்று நடத்தி அந்த போராட்டத்திலே சிறை சென்றார். 1 மாத காலம் சிறையை அனுபவித்தார். அண்ணாவுடன் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பை அந்த மாணவ பருவத்திலே அவர் பெற்றவர். அவரிடம் கலந்துரையாடியவர், வாதித்தவர். ஆனாலும் பிற்காலத்திலே அரசியலிலே அவன் நேரடியாக பங்கு பெறவில்லையே தவிர கலைஞரோடு பேராசிரியர்களோடு நல்ல உறவிலே இருந்தார். அந்த திராவிட இயக்க உறவோடு தமிழ் பற்று மேம்பட இவர் இறுதி வரையிலே இருந்தார் என்பதுதான் உண்மை. அதே போல இன்றைய முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களிடமும் வகிப்பு கொண்டிருந்தார், அன்பு கொண்டிருந்தார். அந்த குடும்பத்திலே இந்த நண்பர்கள் என்று நான் சொன்னேன், நல்ல நண்பர்களோடு இறுதி வரை பழகுவார். அதேபோல் அண்ணாவும் இவர் மீது மாறா பற்று கொண்டிருந்தது இவருக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவத்தின் மூலம் நாம் உணரலாம். அப்போ அண்ணா இருக்கும்போது கூப்பிட்டு இவருக்கு ஒரு ஸ்பெஷல் அசைன்மெண்ட் கொடுத்தாரு, ஒரு ஃபெலோஷிப். அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் ஒரு டிப்ளமா கோர்ஸு. இவர் கான்ஸ்டியூஷனில் கொஞ்சம் இது பண்ணாருங்கிறதால இவரை செலக்ட் பண்ணி இவர் மட்டும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இவர் அனுப்புனாங்க. தன் திறன் மட்டுமல்லாது பண்பினாலும் பலரின் அன்பையும் பெற்று திராவிட கொள்கை விளக்கையும் திறம்பட ஏற்றி அறம்பட வாழ்ந்தவர் பேராசிரியர் என்றால் அது மிகையல்ல. கலைஞர் அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் கலைஞர் நான் பார்த்ததுல கலைஞரோட ரொம்ப கலோக்கியில பேசுவார். ரொம்ப ரொம்ப நல்ல பேர், ரொம்ப நல்லா இருப்பாங்க, ரொம்ப அருமையா 2 பேரும் பேசுறதை பார்த்தாலே நமக்கு அவ்வளவு பிடிக்கும். அவர் எண்ணத்தின் ஓட்டமும் கல்விக் கொள்கையும் ஒரு சேர இணைந்ததுதான் இக்கல்லூரியின் இலட்சினை. எம்பளத்தை பார்த்தாலே தெரியும் என்ன ஒரு தீர்க்க தரிசியாக நம்முடைய தனபாலன் சார் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று நான் உணர்ந்திருக்கிறேன். நீதியை நிலைநாட்டுவோம், சமத்துவத்தை காப்போம், இது எல்லா இடத்துலையும் நான் பார்த்துருக்கேன் எம்பளத்தில். ஏன்னா ஒரு சட்டக்கல்லூரிக்கு உரிய 2 தத்துவங்கள் அது. அதை தவிர்த்து நின்று பாரதி சொன்னது போல அச்சம் தவிர்ப்போம் என்று சொல்லுகிற இடத்துல தான் அப்படியே ஒரு முத்தாய்ப்பா முத்திரை பதித்தார்னு நான் நினைக்கிறேன். அச்சம் தவிர்ப்போம், விருப்பு வெறுப்பின்றி அணுகுவோம் அப்படின்னு சொன்னார். அந்த எம்பளம் தான் மிஸ்டர் ப்ரொஃபஸர் ஆர்வி தனபாலன் அவர்கள். தன் சட்டக்கல்லூரிக்கென்று தனி அடையாளம் இருந்தாலும் இங்கு பயிலும் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு தனி அடையாளத்தை தர பேராசிரியர் ஆர்வி தனபாலன் அவர்கள் என்றுமே தவறியதில்லை. அத்தனை இந்தியன் யூனிவர்சிட்டிக்கும் சேவா காலேஜுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்கிறது எல்லாருமே உணர்வாங்க. ஏன்னா இது காலேஜ் ஒன்று தான். டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாத்தோடு சேர்த்து லா காலேஜ் ஒரு அங்கமாக போயிடுச்சு. அதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற இந்த மாதிரி வர ஐயா தனபாலன் அவர்கள் என்னை போன்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்களை உருவாக்கி இன்றைக்கு இது சேலத்தை ஒரு அடையாளமாக சேலம் மத்திய சட்டக்குழு விளங்குகிறது. இந்த கிராமத்திலே வாழுகின்ற பல்வேறு விவசாயிகளுடைய பிள்ளைகள், கூலி தொழிலாளி பிள்ளைகள்லாம் இன்றைக்கு சட்டம் பயின்று கம்பீரமாக நீதிமன்றங்களிலே வாதாடுகின்ற போது எவ்வளவு பெருமையாக இருக்கிறது. இவ்வரசியலமைப்பு சட்டத்தின் மீதுள்ள பற்று மற்றவரையும் எளிதில் ஆட்கொள்வதோடு மட்டுமின்றி அவரின் வாழ்வில்
ஒரு புது திருப்பத்தையே உண்டாக்கும் என்பதற்கு இது ஒரு மிகையற்ற உதாரணம். தொழிலாளர் நலன் சார்ந்த வழக்குகளில் சிறந்த வழக்கறிஞர் என்ற பெயரில் தான் அனைவராலும் அறியப்பட்டேன். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் அது சார்ந்த வழக்குகள் எடுத்து நடத்த வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை எனக்கு ஊட்டிய அடித்தளமானது என்னுடைய ஆசான் ஆர்வி தனபாலன் அவர்கள் கொடுத்ததுதான். அப்படி அரசியலமைப்பு சட்டத்திலே ஒரு பெரிய வழக்கறிஞராக அங்கீகரிக்கப்பட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் அட்வொகேட் ஜெனரலாக தலைமை அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டேன் என்றால் அதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் மறைந்த திரு ஆர்வி தனபாலன் அவர்கள் என்பதை மறக்க முடியாது. கண்டிப்பும் கருணையும் ஒரு சேர பெற்ற ஒப்பற்ற இத்தலைவன் பெற்றது 4, ஆனால் அடைந்ததோ பல்லாயிரம். அவருக்கு 2 மகன்கள் மட்டுமல்ல, அவரிடம் படித்த ஒவ்வொரு மாணவர்களும் அவர்களுடைய மகன்கள் தான், அவருடைய பிள்ளைகள் தான். பெண்களின் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அதே வேளையில் அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் பக்குவம் ஆசிரியர் பணிக்கு மிகவும் இன்றியமையாதது. கேர்ள்ஸ் கிட்ட எவ்வளவு ஒரு அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுப்பாங்க, மரியாதையா நடத்துவாங்க. ரொம்ப ஒரு தகப்பனார் ஸ்தானத்திலிருந்து எல்லாத்துக்கும் அன்பா பாசமா அட்வைஸ் பண்ணுவாங்க. சட்டம் கற்பிக்க உருவாக்கப்பட்ட இந்த கல்லூரி ஒரு கட்டிடம் அல்ல. இந்தியாவில் இன்னைக்கு 1700க்கு மேற்பட்ட சட்டக்கல்லூரிகள் இயங்கி வருகிறது. அந்த 1700 சட்டக்கல்லூரியிலே சேலம் சென்ட்ரல் லா காலேஜ் மட்டும் ஒரு மாறுபட்டது. காரணம், சட்ட பேராசிரியரால், சட்டம் சொல்லித்தந்த நல்லாசிரியரால் உருவாக்கப்பட்ட சட்டக்கல்லூரி. அது கிராமப்புறத்திலே இந்த சேலம் போன்ற பின்தங்கிய பகுதியில உருவாக்கி இன்றைக்கு இவ்வளவு சிறப்பாக இந்த கல்வி ஸ்தாபனம் வந்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஐயா தனபாலன் அவருடைய உழைப்பு தான். A lot of practitioners are graduated from the Central Law College, and I understand 2 or 3 judges of the High Court and several judges in the lower judiciary are products of the Central Law College. ப்ரொஃபஸர் தனபாலனால் விதைக்கப்பட்ட விதைகள் அங்கங்கே மரமாக ஊன்றி வளர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும். இந்த கல்வியின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் எங்களுடைய பேராசிரியர் ஆர்வி தனபாலன். சட்டம் மட்டுமல்ல, மாணவர்களுக்கு இங்கு விதைக்கப்படுவது தமிழுணர்வும் தான். மாணவர்கள் தான் எந்த இயக்கத்தை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், ஆனால் தமிழ் சமுதாயத்தை வளரச் செய்வதற்கு தமிழ் இனம், மொழி, நாடு இந்த வெறித்தனமான உணர்வு நமக்கு இருக்கணும் அப்படின்றத வளர்க்கறதுக்காக பாடுபட்டார். அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் முன்னோடியாக ஒரு நிறுவனத்தினை நடத்த பல்வேறு குறுக்கீடுகளை கடந்து வரும் உறுதி மட்டுமின்றி பிறர் குறைகளையும் களையும் மாண்பு வேண்டும். அத்தகைய மாண்பு கொண்டவர் பேராசிரியர் திரு ஆர்வி தனபாலன் அவர்கள். மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சில பிரச்சனைகள் வரும்போது முதலாவதாக தேடும் ஆசிரியர் ப்ரொஃபஸர் ஆர்வி தனபாலன் தான். அவர் மாணவர்களிடம் பேசி எந்த சச்சரவும் இல்லாமல் எந்த சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணி நல்ல முறையில் அந்த கல்லூரி நடப்பதற்கு ஒழுங்கு செய்தார். பொதுவாக சட்டக்கல்லூரி மாணவர்களை கையாளுவதற்கு கடுமையாக ஒரு ஆசிரியர் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு எதிர்மாறாக ப்ரொஃபஸர் தனபாலன் அவர்கள் இனிமையான முகத்துடன் எல்லா மாணவர்களையும் அரவணைத்து கல்லூரியை திறம்பட செயல்பட்டார். அப்படி பல சூழ்நிலைகளையும் கடந்த காரணத்தினால் தான் நீதிபதிகளின் எதிர்காலம் கூட பேராசிரியரின் சிந்தையில் துளிர்விட்டது. ரிட்டையர்ட் ஜட்ஜஸ், அது ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் ஒன்று சேர்க்கணும், அவங்க நலத்துக்காக பாடுபடணும் அப்படிங்கிற எண்ணம். அதாவது நமக்கு நாம் ஆசைப்பட்ட கல்வியில் படித்து அதனால் வளர்ந்து நீதிமன்றத்தில் பணியாற்றி வந்திய குறைந்தது ஓய்ந்த நிலத்தில் பணியாத ஓய்வு நீதிபதிகளுக்கு நல்ல பணம் போட்டு பெரிய அளவில் பணம் ஆசைப்பட்டார். காண்போர் மனம் மயக்கும் சீராளன், நட்பிற்காக எதையும் துறக்கும் பேராளன். Arvi Dhanapaalan is a lover of friends. He had enormous friends in many walks of life. He had friends as lawyers, he had friends as judges, he has friends as administrators, IAS officers, politicians, and various hues and colors. He had a good lot of friends which carried him wherever he went with great honor and respect. மேடையிலே நிற்கும் பொழுது பார்த்தால் ஒரு நடிகரை பார்க்கும் பொழுது இருக்கும் அம்சமான ஒரு பேராசிரியர், அறிவு சார்ந்தவர், மனித உரிமைகளை காப்பாற்றுபவர். சிரிச்சுக்கிட்டே பேசுவார், அதில் சர்க்காசம் இருக்கும், விட்டம் இருக்கும்,
ஒரு பஞ்சம் இருக்கும் அதில். தேடி வரும் அனைவருக்கும் எல்லா உதவிகளையும் செய்த ஒரு மாமனிதன். இப்படி ஒருவன் இனிமேல் இல்லை என்ற எண்ணம் கொள்ளச் செய்யும் ஒரு மாமேதை. அதே மாதிரி உதவுறதுலேயும் அவர் நண்பர்களுக்கு உதவுறது எல்லாம் அவர் முன்னேறி இருப்பார். அவர்கிட்ட உதவின்னு போனால் அவர் இது கேட்காமலே செய்யக்கூடிய உதவிகள் அவர்கிட்ட அதிகமாக இருக்குது. திறமை, சிரிப்பு, புன்முறுவல் எப்பவும் இருக்கும். அதனால் ஏராளமான நண்பர்கள் இருப்பார். அவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தால் ராமாயணம் வந்துவிடும், மகாபாரதம் வந்துவிடும், எல்லாம் வரும். அந்த குவாலிட்டிஸ் வரும். ராமரை போல் ஒரு திறமையான கட்டுக்கோப்பான வீரமிக்க நபர், தர்மரை போல் ஒரு 10 பேர் கைக்குள்ளேயே ஆளை வச்சு திறமையாக மேனேஜ் பண்ணக்கூடிய திறமை உள்ளவர். இதற்கு முன்பு இப்படி ஒருத்தர் இருந்ததில்லை என்ற அளவிலும், இவருடைய காலத்தில் இப்படி ஒருவர் இருந்ததில்லை என்றும், இதற்கு பிறகும் இப்படி ஒருவர் இருக்க போவதில்லை என்ற பெருமைக்கு உடையவர் தான் எங்களுடைய ஆசான் பேராசிரியர் தனபாலன் அவர்கள். இன்று அவர் நம்மிடையே இல்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை. அவர் விட்டுச் சென்ற கடமை, கண்ணியம், கருணை, மாணவர்கள் மேல் அவர் கொண்ட அன்பு ஆகியவை இங்கு நாம் காணும் ஒவ்வொரு துகளிலும் அவர் பெயர் கூறும், அவர் புகழ் பாடும். என்றோ ஒரு நாள் என்னுடைய விழிகள் இமைக்க மறக்குமே ஆனால், இதயம் துடிக்க மறக்குமே ஆனால், மூடிய இமைகளுக்கு உள்ளே இருக்கின்ற விழிகள் உங்களை தேடிக்கொண்டிருக்கும். நின்று போன இதய துடிப்பு, என்னுடைய உள்ளம் உங்களை தேடிக்கொண்டிருக்கும். இவ்வையகம் உள்ளவரை உங்கள் புகழ் என்றும் நிலைக்கும். வாழ்க பேராசிரியர் தனபாலன் அவர்கள். வளர்க இக்கல்லூரியும் அதன் புகழும்.